வணக்கம். திடீரென நேராக விறுவிறுவென குடிசை வீட்டிற்குள்ளே சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன பொதுமக்கள். அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றிச்சுழன்று பணியாற்றி வருகிறார். குறிப்பாக சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கும் பல்வேறு பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக நிவர்த்தியும் செய்து வருகிறார். அந்த வகையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் சென்ற உதயநிதி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் செய்த ஒரு செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது 2 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூர் மாவட்டம் சென்றுள்ள உதயநிதி அவர்கள் அங்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அந்த வகையில் பலவனக்குடி ஊராட்சியில் நேற்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மகளிர் குழுவினருடன் உரையாடினார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் வீட்டுமனை பட்டா கேட்டு பெண்கள் பலர் மனுளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகளை அழைத்து அந்த மனுக்களை உடனடியாக பரிசீலனை செய்து அன்று மாலையே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த பெண்களின் கிராமத்திற்கே நேரில் சென்று அவர்களின் வீட்டிற்கே சென்று அவர்கள் கையில் பட்டாக்களை கொடுத்து அவர்களை இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்கினார். மேலும் ஒவ்வொரு ஏழை எளிய பெண்களின் வீட்டிற்குள் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அன்பாக கொடுத்த டீ, காஃபி, மோர், தண்ணீர் உள்ளிட்டவற்றை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அதை பருகினார். அது மட்டுமல்லாது அந்த ஏழை எளிய பொதுமக்களிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பழகிய விதம் அந்த கிராம மக்களை நெகிழ்ச்சியடை வைத்தது. மேலும் அவர்கள் வீடு கட்டுவதற்கும் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு உறுதியளித்து விட்டு சென்றார். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட போது பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் உதயநிதி அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். அப்போது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தன்னுடைய செய்கையின் மூலம் தக்க பதில் கொடுப்பேன் என அப்போது உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படியே துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வரும் உதயநிதி அவர்கள் தன்னுடைய செய்கையின் மூலமே எதிர்க்கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஏழை எளிய பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் அன்புடனும் அக்கறையுடனும் பழகி வருகிறார் உதயநிதி. இதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்துள்ளதை காண முடிகிறது. அதன்படி உதயநிதி அவர்கள் எந்த மாவட்டங்களுக்கு சென்றாலும் அங்கு ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். 2 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூர் மாவட்டம் சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னிடம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களை உடனடியாக பரிசீலித்து அன்று மாலையே கோரிக்கை மனு கொடுத்த மக்களின் வீட்டிற்கே நேரில் சென்று அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.